ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னோட ஸ்டைலில் சாம்பார், சவ் பொரியல், பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் பாசி பருப்பு எடுத்து கழுவி தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, 4-5 பல் பூண்டு, 6 சின்ன வெங்காயம் போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக பருப்பு வெந்துடும். சாம்பாருக்கு தேவையான காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அவரைக்காய். இது இவ்வளோ போட்டு தான் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறோம். ஊரில் 50 ரூபாய்க்கு சாம்பார் காயின்னு கேட்டாலே அதில் எல்லா விதமான காய்கறியும் போட்டு தான் கொடுப்பாங்க. நாங்கள் அதில் சாம்பாரும் வச்சு அவியலும் வச்சுருவோம். இங்கே அந்த மாதிரி இல்லை, செப்பரேட்டாக வாங்கி தான் சாம்பார் வைக்கிற மாதிரி இருக்குது. நான் சமைக்கும்போது என் குழந்தை இப்படி தான் எனக்கு அடிக்கடி ஹெல்ப் பண்ணுவார். இன்றைக்கும் அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுறாரு பாருங்கள். 7 முட்டை இருந்துச்சு, அதில் எனக்கு உடையாமல் கிடச்சது எத்தனை முட்டைன்னு பாருங்கள். அவனுக்குன்னு இருக்கிற டாய்ஸ் வச்சு விளாட மாட்டான். எப்போவுமே கிச்சனுக்கு வந்து குக்கரு, ஸ்பூனு, மெயினாக கத்தி இதை எடுத்து தான் எப்போவுமே விளையாட்டு இருக்கும். கையில் கிடைக்கிற பொருளெல்லாம் கொண்டு குடிக்கிற தண்ணியில் தான் போட்டு வைப்பான். இவனை வச்சுட்டு சமைக்கிறது ரொம்பவே கஷ்டம். வாங்க சாம்பாருக்கு தேவையான காய்கறி கட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்தாச்சு. இப்போ வாங்க சாம்பார் தாளித்து விட்டுறலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், வெந்தயம், கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிருங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி பழம் சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிட்டு 1 கப் தண்ணி ஊற்றி வேக விட்டுருங்க. காய்கறி வெந்ததும் தேவையான மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. மசாலாவோட ராஸ்மல் போனதும் அதில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி கம்மியாக தான் சேர்க்கணும், சாம்பாருக்கு நிறைய சேர்க்கக்கூடாது. இப்போ வேக வச்சுருக்க பருப்பையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு சேர்த்து சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு செக் பண்ணி உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஃபைனலாக காயப்பொடி போட்டு மல்லி இலை தூவி இறக்கிட்டிங்கன்னா மணக்க மணக்க சாம்பார் ரெடி. இதே மெத்தடில் சாம்பார் வச்சு பார்த்துட்டு சாம்பார் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கூடவே சிம்பிளாக சவ் பொரியலும் பீட்ரூட் பொரியலும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சவ் பொரியலுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிருங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க சவ்வும் அதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. சவ் பொரியலுக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டுறலாம். ஃபைனலாக தேங்காய் பூ தூவி இறக்கிட்டிங்கன்னா சவ் பொரியல் டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். கூடவே சிம்பிளாக பீட்ரூட் பொரியலும் ரெடி பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு தாளித்து கறிவேப்பிலை, இடித்த பூண்டு போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிடுங்க. பொரியல் எப்போ செய்ய போகிறோமோ அப்போ பீட்ரூட் துருவி போடுங்க. அதுக்கு முன்னாடியே துருவிட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்போ துருவி போட்டிங்கன்னா கலர் மாறாமல் பார்க்கவும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பீட்ரூட் வதங்கினதும் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா சிம்பிளான பீட்ரூட் பொரியலும் ரெடி. பீட்ரூட் பொரியலுக்கு கொஞ்சமாக தான் தேங்காய் சேர்க்கணும். கூடவே அப்பளமும் பொரிச்சாச்சு. என்னோட ஸ்டைலில் சாம்பார், சவ் பொரியல், பீட்ரூட் பொரியல் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.